வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா இந்த கும்ப லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது ஒரு வித்தியாசமான மாடர்ன் அண்ட் மிஸ்ட்ரி மிக்ஸ் இல்லையா? ஆமாம்பா, இது ஒரு சைலண்ட் மாஸ்டர் மைண்ட் செட்டப். லக்னத்துக்கு அதிபதி சனி, ராசிக்கு அதிபதி செவ்வாய். இதனால இவங்க கிட்ட ஒரு பக்கம் மனிதாபிமானம் இருக்கும், இன்னொரு பக்கம் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் இருக்கும். வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா யாரோடையும் ஒட்டாத மாதிரி தெரிவாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு ஹியூமன் ஸ்கேனர் பவர் இருக்கு. ஹியூமன் ஸ்கேனரா? அப்படின்னா? ஆமா, ஒருத்தரை பார்த்தாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்க ஈஸியா கணிச்சிடுவாங்க. இவங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. இவங்க கண்ணு எப்பவும் எதையாவது ஆழமா ஆராயிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு லட்சியம் இல்லாம இவங்க இருக்கவே மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி? கும்ப லக்னம்னாலே கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்களே. கரெக்ட். இவங்களுக்கு பிரைவசி ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க. ஆனா அதே சமயம் ஏன் சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்பா அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், இவங்க ஒரு மிஸ்டரி மேன் மாதிரியே தான் இருக்காங்க. இவங்க மனசுல இருக்கிற எமோஷனை டக்குன்னு துணைக்கிட்ட கூட காட்டிக்க மாட்டாங்க. பிசினஸ்ல இவங்க எப்படி? சனியோட ஆதிக்கம் இருக்கே. பிசினஸ்ல இவங்க ஒரு தனி ரூட் போடுவாங்கப்பா. மத்தவங்க பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. இரும்பு, மிஷினரி இல்லனா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலையில இவங்க கில்லாடி. இவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாங்கன்னு போட்டியாளர்களால யூகிக்கவே முடியாது. இவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வேலையில ரொம்ப கராரா இருப்பாங்க. வேலையிலயும் அப்படித்தானா? வேலையில இவங்க ஒரு ரிசர்ச்சர் மாதிரி. விண்வெளித்துறை, மெடிக்கல் இல்லனா இந்த தொழில்நுட்பத்துறையில இவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க. மேலதிகாரி கிட்ட கூட தப்புனா முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க. அந்த நேர்மை தான் இவங்களுக்கு பதவி உயர்வை தேடித்தரும். பணம் விஷயத்துல இவங்க எப்படி? செலவு பண்ணுவாங்களா இல்ல சேர்த்து வைப்பாங்களா? இவங்க ஒரு சீக்ரெட் சேவர். வெளிய பார்க்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அனாவசிய ஆடம்பரத்தை இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா புது டெக்னாலஜி கேஜெட்ஸ் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். கடன் கொடுக்கும்போது மட்டும் இவங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா இவங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? கும்ப லக்னம்ன்றதால இவங்களுக்கு கால் வலி, கணுக்கால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. விருச்சிக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகும். அதனால அப்பப்போ கண்ணுல எரிச்சல் வரும். நிறைய தண்ணி குடிக்கணும், ஜீரணத்துல கொஞ்சம் பாத்துக்கணும். தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க?
ரொம்ப ஸ்ட்ரிக்டான அதே சமயம் ரொம்ப அறிவான அப்பா அம்மாவா இருப்பாங்க. தன் பிள்ளைங்களை ஒரு ஸ்காலர் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பிள்ளைங்களுக்காக தன் உழைப்பை முழுசா அர்ப்பணிப்பாங்க. ஆனா பிள்ளைங்க தப்பு பண்ணா சும்மா விட மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சுட்டு போவாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? இவங்களுக்கு சும்மா ஊர் சுத்துறது பிடிக்காது. ஏதாவது புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போக விரும்புவாங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இல்லனா லேட்டஸ்ட் சிட்டிஸ் பார்க்க பிடிக்கும். வெளிநாடு போற யோகமும் இவங்களுக்கு இயற்கையிலேயே அமையும். அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட வெற்றியாளர்னு சொல்லு. சரியா சொன்னேன். இவங்களோட பிடிவாதமும் விடாமுயற்சியும் தான் இவங்களோட ஆயுதம். அந்த முன்கோபத்தையும் அதிகப்படியான ரகசியத்தன்மையையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி தான். தெய்வ பலமும் சனியோட ஆசையும் இவங்களுக்கு எப்பவும் ஒரு கவசமா கூடவே இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.